யூடியூப்ல போயிட்டு 21 days சேலஞ்சுன்னு போட போறோம். அதுல அவங்க சொல்ற டிசிப்ளினான விஷயத்தெல்லாம் இதுல நோட் பண்ணி வச்சுட்டு அடுத்த 21 daysக்கு நான் அதை ஃபாலோ பண்ணி என்னோட இன்ஸ்டால ஸ்டோரி போடுறேன். இன்னமே நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. என்னால முடியல, டயர்டா இருக்கு. தினமும் என் லைஃப்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். எனக்கு எதுவுமே பிடிக்கல. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? அப்ப நாங்கெல்லாம் வேஸ்டா? நீ எடுக்கிற முயற்சிகள் தவறலாம், உன்னோட விடா முயற்சி என்னைக்குமே தவறக்கூடாது. கீழே விழுந்து மேல வரணும் எப்படி? அதாங்க லைஃப். சேலஞ்ச் கொஞ்சம் கூட பிசிறலாம செஞ்சு முடிப்போம். அது வரைக்கும் நெருப்பாதான் இருப்போம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை வீடியோ. அப்புறம் எல்லாம் நியூ இயர்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருப்பீங்க, எல்லாம் அவங்க கண்டினியூ பண்றீங்களா? அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க, அதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க. ஸோ இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா, ஐம் ஜஸ்ட் ஷேரிங் மை 21 days டிசிப்ளின் வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? சேலஞ்ச் எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் ஒரு பெருமையாடா. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி நான் 21 days டிசிப்ளின் சேலஞ்ச் பண்ண போறேன், இதெல்லாம் லிஸ்ட் அப்படின்னு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்க. அந்த விஷயங்கள்லாம் நீங்க பண்ணீங்கன்னா உங்க லைஃப் மாறுமான்னு தெரியல, பட் கண்டிப்பா நீ மாறும். Discipline is the only path that leads to true self-improvement, as it helps you stay focused, work consistently, and push through challenges to reach your full potential. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. என்னடா எல்லாரும் போல காலைல சீக்கிரம் எழுந்துக்கோ, புக்கு படி, ஜிம்முக்கு போ, ஹெல்த்தியா சாப்பிடு, இதெல்லாம் சொல்ல போற அப்படின்னு தான் நீங்க நினைக்கிறீங்க. தட்ஸ் த சிம்பிள் ட்ரூத். ஏன்னா சில விஷயங்கள்லாம் நீங்க ரொட்டீனா பண்ணும்போது தான் ஒரு வேலையில போக்கஸா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த கரெக்டா பண்ண முடியும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா குதிரை மாதிரி ஸ்ட்ரெயிட்டா. அதுதான் இந்த வீடியோவோட. ஆக்சுவலி நான் இந்த சேலஞ்சை ஏன் ஸ்டார்ட் பண்ணேன்னா, வெயிட் லாஸ் பண்ணணும், உடம்பு ஏற்றணும் அப்படின்ற ஒரு கோல்லாம் இல்லை. நான் அதுவும் இருக்கு, பட் இந்த 21 daysல நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி நான் இந்த சேலஞ்சை பண்ணல. நான் ஜஸ்ட் என்னோட ரொட்டீன் செட் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்து நான் வேற ஒரு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், பட் அதனால அதை சொல்ல விரும்பல. ஏன்னா அதனால யாரும் பார்க்க போறது இல்லை, நீயே முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கோ. இல்லை இது இப்படி சொல்லக்கூடாது. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்னென்ன மைனஸ்லாம் ஆச்சு இந்த சேலஞ்சை பண்ணும் போது அப்படின்ற விஷயத்த ஷேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட பிளஸ்லாம் நான் சொல்றேன். காலையில இருந்து மாட்டிட்டு ரன்னிங் ஓட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் தூரத்துலேயே போயிட்டு வாங்க, ஐயோ தெரியாதனமா வாய் விட்டோமே, வீட்டுக்கே போயிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் தோணிச்சு. டே 1 எதுக்கு நம்மளுக்கு இந்த சேலஞ்ச் எல்லாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டேன். டே 1 யோசிச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பொறுமையா உட்காந்து இல்ல விடக்கூடாது, நோ 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 நெவர் கிவ் அப் வாங்குவாங்க. ஓடி ஜிம்முக்கு போயிட்டு நல்லா ஒர்க் அவுட் போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். அப்புறம் எப்பவும் போல சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டு அடுத்த டே 2 சீக்கிரம் வந்து தண்ணியை குடிக்கிறேன், மெடிடேஷன் பண்றேன், ஷோ மாட்டேன், ரன்னிங் ஓடுறேன், ஜிம்முக்கு போறேன், வரேன், சாப்பிட்றேன், தூங்குறேன். முடியல தலைவரே, முடியல தலைவரே. டே 3 தான் எனக்குள்ள ஒரு மாற்றமே நான் பார்த்தேன். என்னாச்சு, காலங்காத்தால எழுந்து நான் ஷூவை போடுறேன். என்னோட கால் கரெக்டா தேர்ட் வரும், அதாவது காலில் இருக்க மிடில் ஃபிங்கர் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு கொப்பளம் மாதிரி லைட்டா வந்திருக்கு. அது ஒரு 2 காலையும் வந்திருக்கு. அதான் எனக்கு ஆச்சரியம். இப்போ ஒரு அட் டைம்ல 2 காலையுமே கொப்பளம் வரும். நான் ரொம்ப நாள் கழிச்சு ஷூ போட்டு ரன்னிங் ஓடினதுனால தான் இப்படி ஒரு இது ஆச்சு அப்படின்றது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் ரன்னிங் போகும்போது லைட்டா கொஞ்சம் வலி இருந்தது. ஸ்லோ ஜாகிங்லேயே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணி எப்பவும் போல அதை முடிச்சிட்டேன். டே 4 டே 5 எல்லாம் போகும்போது கால் ஹெவியா வலிக்குது. அப்படியே ஒரு மாதிரி எப்படி ஜிம் போயிட்டு லெக் கிளாஸ் போட்டு வந்தா ஒரு மாதிரி கால் அதிரும், அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு டே 5 டே 6 டே 7க்கு போக போக அது அப்படியே பொறுமையா நார்மல் ஆயிடுச்சு. நான் வந்து அடுத்த நாள் போகும்போது அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஏந்துக்கிறேன்னா பாத்துங்களேன், ஒரு ஷார்ட் மொமெண்ட். எப்பவுமே அலாரம் அடிச்சு நியூஸ் அழுத்திட்டு ஒரு 10 நிமிஷம் தூங்கிட்டு போலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தவன் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்து ஆஃப் பண்ணிட்டு அன்னைக்கு டே நான் ஸ்டார்ட் பண்றேன். இது வந்து கரெக்டா ஒரு டே 7 டே 8ல இருந்து அதுக்கப்புறம் போக போக எப்பவும் போல நார்மலா போகுது. அப்படியே டே 12 டே 15 எல்லாம் போனதுக்கு அப்புறம் அப்படியே காலங்காலத்துல எழுந்துக்கும் போது அப்படியே ஒரு செம ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபீல் வந்து மதான்டா பாத்துக்கலாமாடா, நானும் பாத்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் உள்ளுக்குள்ள பூஸ்ட் ஆகுது. சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடிலாம் எப்பவுமே நான் வந்து ஒரு 7 to 8 அந்த டைம்ல எழுந்துப்பேன். சம்டைம்ஸ் 8:30 9 கூட ஆயிடும். அந்த டைம்ல எழுந்துக்கும் போது அப்படியே காண்டா இருக்கும். ஐயோ குளிச்சுட்டு வேலைக்கு கிளம்பி போகணுமாடா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஃபீல். ஆனா இது ஸ்டார்ட் பண்ணி அந்த ஸ்டார்டிங்ல மட்டும் கொஞ்சம் 1 வீக்குக்கு எனக்கு அது தோணுச்சு, இதெல்லாம் பண்ணணுமாடா, தேவையாடா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆனா அந்த டே 10 டே 12 போன அப்புறம்லாம் எனக்கு அந்த ஒரு தாட்டே வரல. இதுவும் ஒரு மாதிரி ஜாலியா தான் இருக்கு. சீரியஸா சொல்றேன், நீங்க அதை ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கே ஃபீல் ஆகும். 1 வீக் அப்பப்பா
காலையில எழுந்துக்கிறது எவ்வளவு ஒரு ஃப்ரெஷ் ஃபீலா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கண்டிப்பா உங்களுக்கு தோணும். அது வந்து எனக்கு எப்படின்னு சொல்ல வரல, அவன் பண்ணும்போது தான் அவனுக்கு அந்த ஃபீல் தெரியும். மைனஸ்ன்னு பார்த்தா அந்த 2 விஷயம் தான். காலில் கொப்பளம் வந்தது, 4th 5th டே எல்லாம் கால்லாம் அப்படியே உதிருது. அந்த 2 தான் மைனஸா இருந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஃபுல்லா பிளஸ் தான். நெகட்டிவ் தாட்ஸே வரல. முன்னெல்லாம் சும்மாவே உட்காந்து கடுப்பா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். சும்மா உட்காந்தாலே ஒரு கடுப்பா இருக்குடா, நடா பண்றது நடாம இருக்குது அப்படின்னு சும்மா உட்காந்தாலே தோணும். ஆனா இப்பெல்லாம் சீரியஸா அந்த மாதிரிலாம் எனக்கு தோன்றது இல்லை. நம்ம வந்து என்னடா இது வாழ்க்கை இப்படியே இருக்கு கடைசி வரைக்கும் நினைச்சிட்டு அப்படியே உட்காந்துருந்தா ஒன்னும் மாற போறது இல்லை அன்டில் நீ மாறுற வரைக்கும். ஸோ இந்த விஷயங்களை தான் நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு மேபி யாராவது 1 or 2 பேர் ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்கிப் பண்ணிட்டும் போகலாம், பூமர்னு சொல்லிட்டு போகலாம். பட் நான் சொல்ல வர ஒரே விஷயம், உங்க லைஃப் மாறணும்னா ஃபர்ஸ்ட் நீ மாறணும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. அந்த ரெட் கலர் பட்டனும் ஃப்ரீயா தான் இருக்கு, அதே அழுத்தலாம். கொஞ்சம் சும்மா பார்த்துட்டு நிறைய பேர் போறீங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் பார்த்து பண்ணிட்டு போங்க. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களை இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you soon மக்களே. பாய். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். வீடியோ கிளிக் பண்ணி பாக்குறவனுங்க சப்ஸ்கிரைப் பட்டனும் பார்க்க மாட்டானுங்களா?